ஹே காய்ஸ், வெல்கம் டு எ பவர்ஃபுல் லைஃப். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலி இப்போ அண்ணன பாத்தியா சாங் அப்படின்றது ரொம்ப பாப்புலராக இருக்கு, ரொம்ப ட்ரெண்டிங்லேயும் இருக்குங்க. இந்த சாங்கு மண்டக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ இது என்ன படம்டா, என்ன லாங்குவேஜ்னு வேற தெரியலையே, நம்ம தமிழோட கலந்து உரையாடி வருது அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேங்க. அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு தெரிய வந்தது, அடைச்ச இது தாய்லாந்து பாட்டா. இந்த பாட்டை பாடினது இந்த ஒரு இவங்க சிங்கர், லேடி சிங்கர் ஒருத்தவங்க பாடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க கிடையாதான். ஆக்சுவலி இந்த பாட்டை பாடினது வேற. இந்த பாட்டு அப்படின்றது 2014-10 வந்த பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது கூட இதை ஒரு காதல் வசியத்துக்காக யூஸ் பண்ண ஒரு லைனா இது, அண்ணன்ன பாத்தியா அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த சாங்கை நீங்களே கேளுங்களேன், உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் போடுறேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் வாய்ஸ் அப்படின்றது வரும், பட் ரெண்டுமே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இவர் பாட்டை பாடி காமிச்சிருவாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் சிங்கர் அவங்களும் பாடுவாங்க. இந்த பாட்டு தான் ஆக்சுவலி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குதுங்க. நீங்க போயிட்டு யூடியூப்ல அண்ணன்ன அப்படின்னு போட்டீங்கனாலே போதும், அண்ணன்ன பாத்தியா சாங் அப்படின்றது தான் முன்னாடி இருக்கு. இருங்க, இதனுடைய மற்ற டீட்டெயில் எடுத்துக்கிறேன். இதனுடைய பழைய வெர்ஷன்லாம் பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் தெரியுது பாத்தீங்களா, இதுல ஒருத்தர் குங்ஃபூ ஸ்டைல்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல, இவர் தான் இந்த பாட்டை 2014 நினைக்கிறேன், ஆமா 2014 இந்த பாட்டை ஒரு படத்துல பாடி இருக்கிறாருங்க. அதாவது டக்போ கிராமோ சாங் சம்திங், வரல வாயில நுழையில எனக்கு. அதாவது மே மாசம் 3ஆம் தேதி 2010 இதை கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு பாட்டை. அப்போ பாடின பாட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2014 இந்த பாட்டை மறுபடியும் வேற ஒரு காமெடி இதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, 2010 இவங்க கம்போஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கலாம். ஆக்சுவலி சைடில் இப்படி தான் இது ஓப்பன் ஆகுது அவங்களோட இதில். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க பாட்டு, ஒரு லவ் பாட்டு மாதிரி ஓப்பன் ஆகுது, ஒரு காதலன் காதலி அப்படின்ற மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. இதை ப்ளே பண்ணால், ஏன்னா யூடியூப்ல இருந்து பண்ணுறதுனால வரும், நான் டேரெக்டாக அந்த அண்ணனை பாத்தியா அந்த ஒரு லிரிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே தெரியும். இப்போ நான் ஓட்டி பாட்டுறேன், ஓட்டிக்காக பாருங்க, இந்த தாத்தா வந்துட்டாரு பாருங்க. யாரோ பிரைட்னஸ் குறைச்சிக்கிறேன். ஓகே, இந்த தாத்தா வந்துட்டாருங்களா. இந்த தாத்தா தான் இந்த பாட்டை பாடுவார். ஸோ இது ஒரு இது காதல் போதகம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க, காதல் போதகம் பண்ணக்கூடிய பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைன் தான் வரும். ஆக்சுவலி இதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த ஒரு லைன்ல தான் அவர் அண்ணனா பாத்தியான்ட்டு வரும் பாருங்களேன். ஆக்சுவலி இங்க பாருங்க, இப்படிதான் இந்த ஒரு பாட்டு அப்படின்றது 2010 ஆரம்பிக்கக்கூடிய பாட்டா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2014 இவங்க பாருங்க, இதை ஒரு யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க. இது ஒரு பாட்டா மாத்தி, அதாவது ரீமேக் அப்படின்றது பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்றாங்க யூடியூப்ல 2014. இதை பார்க்கலாருங்க. அதாவது ஒரு காமெடியா ஒரு ஒரு நம்ம இங்க சொல்ல முடியா டப்பாங்குத்து பாட்டுன்னு அந்த மாதிரி அந்த ஒரு லிரிக்ஸை தான் கொண்டு வராங்க. அதுதான் இந்த பாட்டுங்க. இந்த பாட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா ஃபேமஸ்லாம் பெருசா ஆகல, பட் அவங்க அந்த ஊர்ல அப்படிதான் பாடுறாங்க, அந்த வாய்ஸே அப்படிதான் இருக்கு. நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, பட் அவங்க ஊர்ல இது நார்மலா பாடக்கூடிய பாட்டு தான். இது எதனால ஃபேம் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பாட்டு அண்ணன்ன பாத்தியா அப்படின்ற ஒரு லிரிக்ஸ் லைன் வர்றதுனால, அதாவது அண்ணன்ன பாத்தியா அப்படின்ற ஒரு லிரிக்ஸ் வர்றதுனால, இது தமிழா கூட இணைந்து வருது அப்படின்றதுனால இது ரொம்ப பயங்கரமா ஃபேம் ஆக ஆரம்பிச்சது. ஆக்சுவலி இவங்க என்னன்னா ஒரு, அதாவது ஒரு நம்ம எப்படி ஒரு ஆர்கெஸ்ட்ராலாம் போடுவாங்க, அந்த மாதிரி தான் இவங்க போடுறாங்க, அந்த மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி. அப்புறம் இந்த ஒரு சிங்கரோட டீட்டெயில் நான் பார்த்தேன் நான்.
சிங்கரு நான் கூட நினைச்சேன் இந்த ஒரு பாட்டில் ஏதோ எதர்ச்சியா பாடிதான் இவங்க இந்த மாதிரி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். பட் இவங்க வந்து பெரிய ஆல்பமே இருக்குங்க, நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்கிறாங்க. இவங்க தாய்லாந்துல இவங்க ஒரு ஃபேமஸ் சிங்கர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க நிறைய ஆல்பம்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய ஃபுல் இதுக்கான வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இதனுடைய வந்து ஃபுல் வெர்ஷன் வந்துட்டு இங்க இருக்கு. இந்த ட்ராமா, இந்த பாட்டு வந்துட்டு எங்க இருந்து வருதுன்னா, ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நடக்கும். இந்த ஆர்கெஸ்ட்ராக்குள்ள தான் இந்த ட்ராமா அப்படின்றது வருது. அது இந்த பாட்டு அப்படின்றது வருது. இங்க பாருங்க, இப்படிதான் இவங்க பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி இப்படிதான் இது ஆரம்பிக்குது. அப்புறமேட்டுக்கு இதை பத்தி தேடக்கொள்றதா, அது பேரு சரியா ப்ரொனன்சியேஷன் பண்றேன்னா என்னன்னு தெரியல. நிக்கன் சலண்ட்ரி அப்படின்றதான் இவங்களுடைய பேரு. இவங்க தான் இந்த பாட்டை பாடினாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி நிக்கன் சலண்ட்ரி அப்படின்றவங்க ஒரு ஃபேமஸ் சிங்கர். இவங்க தான் இந்த பாட்டை வந்துட்டு பாடினாங்க. பாட்டனா அந்த ஃபேமஸான வந்துட்டு லிரிக்ஸை பாடினது இவங்க தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் ஓஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்க தான். இது நிறைய தாய்லாந்தோட இதுல வர்றதுனால, லாங்குவேஜ்ல வர்றதுனால என்னால இது ஒரிஜினல் சிங்கர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. சிங்கர் மீன்ஸ் என்னன்னா இந்த லிரிக்ஸிஸ்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள யாருன்றதை கண்டுபிடிக்க முடியல. பட் எனிவே என்னென்ன விஷயங்களோ ஃபேமஸ் ஆகுது. அண்ணன்னா பாத்தியா அப்படின்ற ஒரு சாங்கும் ஃபேமஸ் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியா இருக்கு. பட் ஓகே, ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இந்த பாட்டு நான் காலையில ஒரு தடவை கேட்டேன். நான் காலையில கேட்ட உடனே மறுபடியும் சாயந்தரம் என்னையே அறியாம அண்ணன்ன பாத்தியா அப்படின்ற மாதிரி நானே புலம்பிக்கிட்டே இருக்கிறேன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள வந்துட்டு பதிஞ்சிருது. அந்த அளவுக்கு ஃபேமஸும் ஆகி போச்சு. வேற இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவ்வளோ கேவலமான பாட்டெல்லாம் வந்துட்டு ஃபேமஸ் ஆகுது. அது ஏதோ தூத்துக்குடி சம்திங் ஏதோ ஒரு பாட்டெலாம் வந்துச்சு, அதுக்கு கூட பெரிய ப்ராப்ளம் அப்படின்றது போச்சு. பட் இந்த மாதிரி பாட்டு ஃபன்னியாக போகுது, இதெல்லாம் ஓகே. பட் இந்த அசிங்கமாக பேசுகிற வார்த்தைகளும் ஃபேமஸ் ஆகுது. இந்த எந்த விஷயமும் இந்த இன்டர்நெட்டில் வந்துட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது. ஓகே, எனிவேங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வைரலான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வந்துட்டு பவர்ஃபுல் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதை பற்றின விளக்கங்கள் அப்படின்றது கொடுக்க போகிறோம். கொஞ்சம் ரிசர்ச் எடுத்து அதனுடைய விளக்கங்கள் அப்படின்றது கொடுத்துட்ருக்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட ChatGPT வச்சு அந்த கிம்லி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் இமேஜ் அப்படின்றது. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பார்க்கலைன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளிநாட்டில் நடக்கிறது, நம்ம ஊரில் நடக்கிறது, இந்தியாவில் நடக்கிறது, இது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவல்ல, அந்த மாதிரி இதன் மூலிமா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம நாளைக்கு இது போல சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம். பாய். உங்களுக்கு வேற ஏதாவது நான் கண்டென்ட் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.